ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 நம்மளோட டென்னம் ட்ரேடர்ஸ் அகாடமியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோபோவில் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்து 2595 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட லெட்ஜர் ப்ளஸ் ஆர்டர் புக்கு பொசிஷன் பேஜ்லாம் நம்மளோட பப்ளிக் சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன். டென்னம் ட்ரேடர்ஸ் அகாடமி இந்த சேனலை ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட ரோபோ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கான அந்த ப்ரீமியம் குரூப், அந்த குரூப்பில் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். என்னென்னா 10 நாளுக்கு ஆர்டர் எடுத்துருக்குங்க. 24,700 புட் ஆப்ஷன் பை ப்ளேஸ் ஆகிருக்குன்னு 10-11 போட்டிருக்கேன். டார்கெட் 1000 ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:4 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கோம். அதாவது 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 40 பாயிண்ட் டார்கெட் மாதிரி இன்றைக்கி நமக்கு செட் பண்ணியிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10-22 பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் நமக்கு ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஸோ 2500 ப்ராஃபிட்டில் புக் பண்ண சொல்லி போஸ்ட்டு போட்டிருந்தேன். ஸோ இந்த அக்கௌண்ட் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொசிஷன் நமக்கு பாருங்கள் 2595 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. டேஷ்போர்டில் போய் பார்த்தோம்னா இன்றைக்கி என்னோடய ஓப்பன் பேலன்ஸ் பாருங்கள் 10,112 ரூபா தான் இருந்திருக்கு. அதுக்கு 2595 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆர்டர் புக்ஸ் பார்த்தோம்னா 110.55 எடுத்து 145.15 ஆர்டர் கட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 24,700 புட் ஆப்ஷன் கரெக்டாக நம்மளோட என்ட்ரி லெவலில் டச் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் டார்கெட் பாருங்கள் 150.30 போயிருக்கான். நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் 145 ஆர்டர் கட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான என்ட்ரி, எக்ஸாக்டான நமக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த நம்மளோட நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா செக் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் இதை மார்க்கெட்டில் கொண்டு வந்தோம். பட் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னென்னா டார்கெட்டை கம்மியாக புக் பண்ண ஆரம்பித்தது தான். ஒரு 1000 டார்கெட்டை 1000 ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு புக் பண்ண அந்த மாதிரி பண்ணது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்ல ப்ராஃபிட்லாம் வந்தது. அப்புறம் வந்த ப்ராஃபிட்டு ஒரு நாள் லாஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு லாஸுக்குமே நமக்கு என்ன ஆகிடுது, கரெக்டாக ஈக்குவல் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா டார்கெட்டை கொஞ்சம் ஏற்றி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதாவது அன்றைக்கி நம்ம மார்க்கெட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அது 1:1, 1:2, 1:3, 1:4ங்கிறத அதுவே பிளான் பண்ணி ஆர்டரை கட் பண்ணி விட்டுரும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி இல்லை. இப்போ இந்த வாரமே இந்த மாதத்தில் 2 டேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்ட்ரி இல்லாமல் போயிருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீடெஸ்ட்டு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் மேலே கீழே அப்படி போகுதுன்னா கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து சின்ன கேப்பில் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சின்ன செல்தில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சடனாக ஒரு கேப் டவுன் இல்லை கேப் அப்பு மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடறான் கீழே போயிடறான்னா அன்றைக்கி ஆர்டர் கிடைக்கிறது ரேரு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆர்டர்லாம் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் இந்த மாதம் டார்கெட்டை லெஸ் பண்ணி பிடிச்சதால தான் நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ரன் பண்ணி புக் பண்ணுற அளவுக்கு ஒரு சில அப்டேட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2000, 3000, 2500, 1500 இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணோம்னா குயிக்காக நம்ம கேபிட்டலை ஈஸியாக நம்ம மேலே கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, ஓகே ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ரோபோ பற்றின மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில், பப்ளிக் சேனலில் நான் அந்த மாதிரி வீடியோ பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக நம்பர் கால் பண்ண, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.